ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்து வந்து மீனாட்ட கிறிஷ் விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பார்ல. கடைசியா சொல்றாரு கிறிஷோட அம்மாவை எப்படியா கண்டுபிடிக்கணும்ன்றாரு. பதிலுக்கு மீனா வந்து அது எப்படிங்க நடக்குன்னு கேட்பாங்க. அப்ப முத்து சொல்றாரு, கிறிஷோட சின்ன பாட்டியோட ஊர் வந்து நமக்கு தெரியும்ல, அங்க போய் விசாரிக்கலாம், அவங்கள்ட்ட விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும்ன்றாரு. இதெல்லாம் ரோஹிணியும் ஒட்டி கேட்டுதான் இருப்பாங்க. ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ரோஹிணிக்கு ஒரு கனவு வருது. அதுல விஜயாக்கும் மனோஜுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ரோஹிணியை அடிச்சு துரத்துறாங்க. ஏண்டி தரங்கட்டவளை, எவ்வளவு பொய் சொல்லி எங்களை ஏமாத்தி இருக்க, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்லயே இடம் இல்ல, வெளியே போன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. அந்த கனவு வந்து ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியாகி எந்திரிச்சு உட்காருவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனா வழக்கம் போல பூ கொடுக்குற இடத்துக்குலாம் கொண்டு போய் பூ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் வந்து மீனாவை ஃபாலோ பண்றாரு. ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணவும் மீனாவுக்கு பயம் வருது. என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்க வித்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டைம் பார்த்து ரோஹிணி வித்யா வீட்டுல தான் இருப்பாங்க. முக்கியமா வித்யா கையில முத்தோட மொபைல் இருக்கு. வித்யா மீனாவை பார்த்து என்னங்காச்சு, ஏங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. மீனாவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. வித்யா வந்து மீனாவை சமாதானம் பண்ணுவாங்க. பயப்படாதீங்க, ஒண்ணு இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் வித்யா வந்து முத்தோட மொபைலை மீனா பக்கத்திலே வச்சுட்டு போயிடறாங்க. அதை பார்த்த ரோஹிணிக்கு ஷாக் ஆகுது. எங்க மாட்டி போமோன்னு பயப்படுறாங்க. ஆனா மீனா ரொம்ப பதட்டத்துல இருந்தனால அதை கவனிக்கல. லாஸ்டா மீனாவும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வித்யாவை பயங்கரமா திட்டுவாங்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, என்னடி காரியம் பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு ஏதாவது பண்ணி என்னை மாட்டி விட்டுறாத, வழியா அந்த மொபைலை கொண்டு போய் கடல்ல விட்டுறின்றாங்க. கடைசியா நடக்குதுன்னா, முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டோட தம்பி வராரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, மீனாவை ஃபாலோ பண்ணாருல்ல, அவர் தாங்க. முத்து அவர்கிட்ட தம்பி எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்பாரு. பதிலுக்கு அவர் வந்து, அண்ணன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றாரு. உடனே முத்து வந்து யார் அந்த பொண்ணுன்னு கேட்கும் போது, தெரில, 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன், 2 நாளா தான் ஃபாலோ பண்றேன்றாரு. அதுக்கு முத்து வந்து, தம்பி இப்படி இருந்தா எப்படி, காதலில் படிப்படியா முன்னேற வேணாமான்னு சொல்லிட்டு சில ஐடியாலாம் கொடுக்குறாரு. மீனாவை காதலிக்க வைக்க அவரே ஐடியா கொடுக்குறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. ஏதோ ஒரு காமெடி சீனா இதை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு சீரியல் பார்க்க ஓரளவு நல்லா தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொன்ன சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.